வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இதனடா புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது ஓட்டு போட்டால் நம்மளுக்கு மை வைப்பாங்க இல்லையா, நம்மளுடைய விரலில் மை வைப்பாங்க. எதற்காக நான் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. ஏப்ரல் 23 தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷன் ஓட்டு வரப்போகுது, ஓட்டு போட போகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் இப்போ எலெக்ஷன் நிறையா பிரச்சாரம்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, ஆள வேண்டும்னு நினைக்கக்கூடிய கட்சி, இப்படி நிறையா கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, கோடிக்கணக்கில் காசு இருந்தால் போதும் கட்சி ஆரம்பிச்சிடலாம். கட்சி ஆரம்பித்தா போதும் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு பூரா நிறைய இடத்துல மெம்பர்ஸ்லாம் தலைவர்களாக போட்டவாங்க. இம்மிடியட்டாக அவர் ஒரு 2-3 எம்எல்ஏ வாங்கிட்டாருன்னா அந்த சொத்தை காப்பாற்றிக்கலாம். என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம தொண்டு செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த காலத்தில் உள்ள அரசியல்வாதிகளாம் வந்தாங்க. இப்போ நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாங்க. கோடீஸ்வரர் ஆகினவுடனே கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க, அப்படிலாம் புது கட்சி தொடங்கிறாங்க. அப்போ கட்சி தொடங்கிட்டா அப்போ என்ன மீனிங்க, கட்சி தொடங்கிட்டா தலைவர் ஆகிட்டார். அப்போ தலைவர் ஆகிட்டா என்ன செய்யலாம், நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. எந்த தலைவரை எந்த சூழ்நிலை நம்பணும் அப்படின்னு யாருக்குமே தெரியலை. யாரை பார்த்தாலும் இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இவர் கெட்டவரா அப்படின்றாங்க, இவர் கெட்டவர்னா இவர் நல்லவரா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் குழம்பி போயிருக்காங்க. சில பேர் நினைக்கிறாங்க, படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அதனால அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் நினைச்சிருக்காங்க, நல்லா ஆட்சி பண்ணார் அவருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா பேசிட்டாரு அவருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லாவே பண்ண மாட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடுறது, யாரையுமே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி அதிக நபர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா, யாருக்கு ஓட்டு போடுறது. ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி தொண்டர்கள் வச்சிருக்காங்க. அப்போ இந்த தொண்டர்கள் இல்லாத ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அன்டிசைடட் குரூப், யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, நம் பாதுகாப்பு, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் ஒரு பயமில்லாத பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையும் போதை கலாச்சாரம் நம்முடைய தமிழ்நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையும் ஒரு நல்ல மருத்துவம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் நல்ல கல்வி வேண்டும். நல்ல கல்வி என்னது, அதிக செலவழிக்காம, இப்போ அரசாங்க கல்வி, இப்போ அரசாங்க பள்ளி, அரசாங்க கல்லூரி, இந்த மாதிரி நல்ல அந்த அரசாங்க பள்ளியும் அரசாங்க கல்லூரியுமே நல்ல அளவில் வேணும். ஏன்னா நம்ம லட்சமாக கொடுத்து தான் ப்ரைவேட்டில் படிக்க வச்சுக்கிருக்கோம் நிறைய பேர். அப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய, அதே மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய, அதே மாதிரி தொழிற்சாலை கொண்டு வரக்கூடிய, இப்போ சதன் தமிழ்நாடை பொறுத்தளவில் இப்போ ராமநாடு எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம்
தொழிற்சாலை எங்கப்பா அப்படின்னா எல்லா பேரும் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்குது, இப்போ சென்னையில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. சென்னை காஞ்சிபுரம் விட எங்கள் ஊரில் எங்கப்பா அப்படின்னா வரும், ஆனால் வராது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மதுரை எடுத்துட்டீங்கன்னாக்க எங்கே இண்டஸ்ட்ரி இருக்கு? ராம்நாடு, சிவகங்கை, நிறைய ஊர் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு தமிழ்நாடுன்றது எல்லா மாவட்டங்கள் சேர்ந்தது தமிழ்நாடு. அப்போ எல்லா மாவட்ட மக்களும் பயனுடைய வகையில் யார் ஆட்சி கொடுக்க போறா அப்படி எல்லா மக்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் யாருக்கு ஓட்டு போடுறது? சில பேர் என்ன சொல்கிறாங்க, எவனுக்குப்பா ஓட்டு போட்டு எல்லா பேரும் ஒன்றாத்தே இருக்காங்க, ஓட்டெல்லாம் போட வேணாப்பா அப்படின்றாங்க. சில பேர் நான் காலங்காலமாக அந்த கட்சி தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு இன்னமும் அறியாமையில் இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவேன். நான் காலங்காலமாக இந்த கட்சி தான், எங்கள் அப்பா இந்த கட்சி, எங்கள் தாத்தா இந்த கட்சி, எங்கள் ஐயா இந்த கட்சி, இப்படி சொல்லியே தமிழ்நாட்டை ஒரு அடிமைத்தனமுக்கு கொண்டு போயிட்டாங்க நிறையா பேர். ஒவ்வொரு கட்சியும், பல கட்சி இருக்குல்ல, எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி அடிமைகள் இருக்கும் நிறைய பேர். அதே நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடுறது, இந்த மாதிரி பெரிய குழப்பத்தில் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எல்லா பேருமே ஓரளவு படித்தவங்க தான், ஓரளவு நல்லா தெரிஞ்சவங்க தான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓட்டு போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கண்டிப்பாக ஓட்டு போட்டுதான் ஆகணும். நீங்கள் ஓட்டு போடலைனாலும் கஷ்டம்தான். அப்போ நம்ம ஓட்டு போட்டுதான் ஆகணும். அப்போ என்ன செய்யணும்? கட்சி சார்பாக பார்க்கணுமா, இல்லை ஒரு ஆளை பொறுத்து தலைவரை பார்த்துக்கணுமா அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னா, உங்கள் சட்டமன்ற தொகுதி இருக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, உங்கள் சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த சட்டமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே யாராச்சும் புதுசாக வந்திருப்பாங்க இல்லையா, இந்த வேட்பாளர்கள் இருப்பாங்க. இப்போ 10 பேரோ 15 பேரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ ஒரு 10 பேருக்குள்ள ஒரு வேட்பாளர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியிலும். அதில் கொஞ்சம் எல்லா பேருமே நல்ல மனுஷனாக இருக்கலாம், எல்லா பேருமே கெட்ட மனுஷனாக இருக்கலாம், யாரையும் சொல்ல முடியாது. அதில் இவரை ஓரளவு அப்படி சொல்ல முடியா, பரவாயில்லப்பா இவர் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. கெட்ட மனுஷனா எல்லாரும் சொல்ல முடியாது இல்லையா, இருக்குல்லையே கெட்ட மனுஷன் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல அப்படி நினைப்போம்ல, யாராச்சும் ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ எல்லா பேரும் 100% இஸ் பெர்ஃபெக்ட் அப்படி யாரும் சொல்ல முடியாது, அதானே உண்மை. எல்லா பேருமே அவர் அந்த கேண்டிடேட் 100% கரெக்டுப்பா அப்படி யாரையும் சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியலை. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் ஓட்டு போட தொகுதி இருக்கும்ல, அந்த தொகுதியில் இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல மனுஷன், அதாவது என்னன்னா இருக்கிறதுலே நல்ல மனுஷன் அப்படின்னு ஒருத்தருப்பார் இல்லையா, வாய்ப்பு இருக்கு இல்லையா. கெட்ட மனுஷன் இருப்பாங்க, நல்ல மனுஷன் இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல மனுஷன், அந்த மாதிரி எல்லா பேருமே வேட்பாளர் இருப்பாங்க. அதுலேயே கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, இந்த கட்சி அந்த கட்சி எதுவும் பார்க்க வேண்டாம், தலைவர்களையும் பார்க்கக்கூடாது. உங்கள் தொகுதியில் சப்போஸ் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. இல்லை இவர் நல்ல மனுஷனாக இருக்கார், இவருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம தொகுதிக்கு நம்மளுக்கு நல்லது நடக்குது இல்லை தேவையில்லை, நம்ம தொகுதிக்கு ஓரளவு நல்லா இருக்கும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. யாருக்காக ஓட்டு போடணும்? தலைவர்களை பார்த்து ஓட்டு போடாதீங்க, கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க, உங்களுடைய தொகுதியில் உள்ள வேட்பாளர்களை பாருங்க. அந்த வேட்பாளர்கள் இருக்கிறதுலையே கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படின்னு கொஞ்சோண்டு யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பார் இல்லையா, அவர் யாருன்னு பாருங்க. அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நம்ம தமிழ்நாடு சேஃப்டியாக, போதை கலாச்சாரம் இல்லாமல், நல்ல பள்ளிக்கூடம் இருக்கிற மாதிரி, நல்ல மருத்துவ வசதி இருக்கிற மாதிரி,
நம்ம தமிழ்நாடை நல்வழிப்படுத்துகிற மாதிரி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தமிழ்நாடாக இருக்க மாதிரி யார் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான கொஞ்சோண்டு நல்ல மனுஷன், இவர் பரவாயில்லப்பா இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படி இருப்பாங்க இல்லையா, அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எந்த கட்சி சார்பாகவும் நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. உங்கள் தொகுதி உள்ள நல்ல மனிதர் யார் அப்படி பார்த்து அவருக்கு ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு தொகுதியிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நண்பர்களே, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கொஞ்சோண்டு நல்ல மனுஷன் யாருன்னு பாருங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். பார்க்கலாம். தமிழ்நாடு நல்வழிப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நல்ல முன்னேற்றமாக வர வேண்டும். அதற்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும். நன்றி, வணக்கம்.